வீட்ல விதவிதமா சட்னி, சாம்பார் இருந்தாலும், கண்டிப்பா இந்த ஒரு பொடி மட்டும் இருந்தே ஆகணும். இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லி பொடி பண்றதுக்கு இன்னைக்கு 1 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். நான் கருப்பு உளுந்தா எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க வெள்ள உளுந்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் எள்ளு, எள்ளு நல்லா பொரியும் தனியா எடுத்து வச்சிருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா 10லிருந்து 12 சின்ன சின்ன பல் பூண்டா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து வரமிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோடவே சின்ன துண்டு புளியும் நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்து தனியா எடுத்து வச்சிருங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா கமகமன் வாசனையோட ஹோட்டல் ஸ்டைல்ல இட்லி பொடி தயாராயிருச்சு. பொடி இட்லி பண்றதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், இட்லி பொடி இதோடவே கட் பண்ணி வச்சிருக்க இட்லி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து எடுத்தீங்கன்னா சூப்பரான பொடி இட்லி தயாராயிருச்சு. எத்தனை சட்னி இருந்தாலும் கண்டிப்பா இட்லி பொடி எங்க வீட்ல வேணும். உங்க வீட்ல எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.